உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே ஜட்ஜ், இங்க வா. அட வாயா. ஆர்டர் ஆர்டர். இப்ப இந்த முடிவை நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட கூட்டாளிங்க 3 பேரையும் விடலன்னு வை, உங்க எல்லாரோட பணத்தை இங்க இருந்து ஒவ்வொன்னா அனுப்புவேன். ஒவ்வொருத்தரையா கொன்னு ஒவ்வொரு டெட் பாடியா இங்க இருந்து நான் வெளியே அனுப்புவேன். பாட்டி, உங்களோட பிரார்த்தனைய கடவுள் கேட்கணும். அப்பதான் எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வரும். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ சிரிக்கிறியா? ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தன் சிரிக்கிறான்னு பையன், அப்ப அவனோட மூளை இன்னும் நல்லா வேலை செய்யும். நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். அதுக்கு தான் சிரிக்கிறேன். பிரமாத ரிஷி ஓபராய், திரும்பவும் தப்பிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? உண்மையாவே பயங்கர தைரியசாலி தான். ஆனா தப்பான இடத்துல நீ அதை காட்டுற. கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவன் சிரிக்கிறத யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இப்பவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவன் சிரிக்க மாட்டான். இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்க போறது இல்லை. அண்ணா, உங்களுக்கு கமிஷனரை தெரியும்ல? இவங்க ஆட்களை விட சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் நம்ம ரிஷியை காப்பாத்த முடியும். என்ன என்ன சொன்ன இப்போ? என்னது? கமிஷனர் உங்களோட ஃப்ரெண்டா? அட, இது ஏன் நீங்க முதல்லயே சொல்லல? நல்லது. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு உங்க குடும்பத்தை காப்பாத்த என்ன செய்யறாருன்னு பாக்குறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், என் தலைவர்கள் விடுதலை ஆனதுக்கு அப்புறமா கூட இவன் உயிர் தப்பாது. இவனை நான் கொல்லதான் போறேன். ரிஷி, இவனை நான் உயிரோட விட்டா என் பேரு தான் கெட்டு போகும். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, ரிஷி முனிஷ் கழுத்துல துப்பாக்கி வச்சதுனால முனிஷ் பயந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதனால என் பேருக்கு தான் இங்க பாதிப்பு ஏற்படும். இதை நான் நடக்க விட மாட்டேன். என்னோட தீவிரவாதம் இங்க அடங்க போறது இல்ல. இவனை நான் தீர்த்து கட்ட தான் போறேன். யார் இதை என் மேல போட்டது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.